நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே சமயம் அவருடைய புகழத்தையும் செலுத்த அன்போடு கேட்டிருக்கேன். இப்பொழுது டிகேடி சீனிவாசன் அவர்களே நாளைக்கு வந்து அவரை பற்றி சில மனிதர்கள் பேசுவார். பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். அதனால வந்து யார் பேசினாலும் உடனே அவர் உடனே ரூம் போட்டு கொடுக்குறது அந்த வேலைலாம் உடனே அதை உட்காந்து பண்ணுவார். ஆட்சி கிட்ட அவருடைய குடும்பம்லாம் நல்ல மாதிரி இருக்கும், அப்பாச்சி சண்டை நல்ல மாதிரி இருக்கும். அவர் கிட்ட இருக்கிறதெல்லாம் இல்லைன்றது ஒரு வருத்தம் நிறைய இருக்குது எல்லாருக்கும். இப்போ ஆல் இண்டியா அப்பாச்சி பெரியவர் எல்லாரும் வந்துருக்கிறாங்க ரொம்ப தூரத்தில் இருந்து. அவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும் அவர்கிட்ட. நம்மள எல்லாம் க்ளோஸாக தான் இருந்து அவர்கிட்ட. இன்னும் அவர் கடைசி டைமில் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணுறது அதை மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நம்ம எவ்வளோ தான் ஆறுதல் சொன்னாலும் அப்பா காலம் சொல்ல அவருடைய அருள் எல்லாருமே கிடைக்கும் சொல்லி வேண்டியிருக்கேன். நம்ம கூட இருந்து நம்மளை இந்த ஆன்மீக விஷயங்களையும் நன்றாக பண்ணக்கூடிய ஒரு ஆளை நம்ம எழுத்துட்டு நிற்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாரும் நார்த் இந்தியா போகணும்னா ஒரே நாளில் ஒரு நைட்டில் போயிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு மாதம் முன்னாடியே அந்த இடத்துக்கெல்லாம் போய் எங்கே தங்கணும், எப்படி தங்கணும், யாருக்கு எவ்வளோன்னு எல்லாத்தையும் கார்லேயே இங்கேருந்து 1500 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி நமக்கான எல்லா ஏற்பாடுகளும் வரவங்க ஒருத்தர் கூட முகம் சொல்லிக்க கூடாதுன்னு அவ்வளோ அருமையாக பண்ணக்கூடிய மிகச்சிறந்த மனிதர். நம்ம அப்பாச்சிக்கு அப்புறமும் இந்த மாதிரி பாதியில் விட்டு போனது நமக்கு எல்லாருக்கும் மிகச்சிறந்த ஒரு வேதனையான விஷயம். பேசியிருக்காங்க ஆன்மீகத்தை வந்து நம்ம போக்குல பார்க்கறது ஒண்ணு. செல்வம் வைத்தியர் செல்வம் அவர்கள் பேசுவாங்க. அந்த நிகழ்வுக்கு வந்திருந்து இந்த பழக்கவிழாவில் மலர்களை செய்யக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக முதல் நீண்ட வாழ வேண்டிய வயதில் பல சிறப்பான செயல்பாடுகள் எல்லாம் காட்டி அனைவரையும் அரவணைத்து அன்புடன் வழிநடத்தி சென்ற அன்பு தம்பி அவர் எனக்கு மிக குறுகிய காலம் தான் அவரோட பழக்கம். அப்பாக்கிட்ட வந்து ஒரு 2 years ஆகுது நான் இந்த பக்கம் வந்து கம்ப்ளீட் ஒரு ஆண்டு காலம் இவர் கைடிக்கு கேட்குது எல்லா வகையான சொல்றாரு. மோஸ்ட்லி எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த சின்ன பிள்ளைகிட்ட போய் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஆரம்பத்துக்கு இருந்திருந்தாலும் அவருடைய அரவணைப்பும் அவருடைய கைடன்ஸும் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. எல்லாரும் லாயர் கணேசன் சொன்ன மாதிரி அன்புக்கு அடையாளம், அடக்கத்தின் அடையாளம் அவருக்கு. அதையெல்லாம் அங்கே வந்து அவரை நாடி வரவங்களுக்கு அதை காட்ட மாட்டார். ஏன் வாங்கி இருந்துட்டு எப்பவுமே பிளானிஷா இருக்கும் அவருடைய பேஸ். எந்த நேரத்துலையும் அவர் நமக்கு என்ன வேணுமோ அதை பற்றி நம்ம கிட்ட கன்சல்ட் பண்ணுவாரு. நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. செய்ய முடியாததுதான் யாராலும் ஈடு செய்ய முடியாது, என்ன இருந்தாலும் ஈடு செய்ய முடியாது. இது சாதாரண ஒவ்வொரு பிள்ளைக்கும் சாதாரண மனிதர்களிடத்தையும் உண்டு. ஆனால் சாதாரண குழந்தைகள் தகவல் சாமி வரைக்கும் வினோச்சி
சாதாரண குழந்தையாக பார்க்கல. நான் அப்பாவை விட மிக அதிகமா அவரை நேசித்தேன். அவரோட அவரை ஆவணப்படுத்தணும்னு நினைச்சார். சொல்லணும். அதுக்காகவே என்ன அடிக்கடி அங்கே வர சொல்லுவாங்க. நான் அங்கே போயிருப்பேன். அவங்க நான் டிக்டேட் பண்றேன்னா நீங்க கொஞ்சம் எழுதுங்க. அவருடைய அனுபவங்கள், அவர் அப்பா கிட்ட பெற்றது மட்டும் இல்லாம ஆன்மீகத்தில் பெற்ற எல்லா விதமான அறிவு செறிவையும் உள்ளடக்கி ஒரு புத்தகத்தை வெளியிடுவோம். பிற்காலத்தில் இது எல்லோருக்கும் பயன்படுறதா இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தமிழ்ல மிக நாட்டமுடையவர். அவர் தமிழ்ல இருக்கக்கூடிய பக்தி இலக்கியத்துல ரொம்ப திருமூலர் ரொம்ப கண்மொழி காப்பியும் திருமூலர் ஒப்புவிப்பார். ரொம்ப சிறப்பான விடயங்கள்லாம் இருக்கு. உலகத்திலே வழிகாட்டியா இருக்கக்கூடிய பக்தி இலக்கியங்கள் எல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன். நீங்க தயவு செய்து உட்கார்ந்து எழுதுங்க. நான் டிக்டேட் பண்றத இப்போ கொஞ்சம் காலம் போக மாட்டோம். அதுக்கு சரியான நேரம் பார்த்துட்டு இருக்கேன். The right time once you start writing will come. நேரம் அவர் தான் எல்லோருக்கும் எங்களுக்கெல்லாம் அவர் நேரம் முடிச்சு கொடுப்பார். இந்த நேரத்துல இதை செய்ய வேண்டாம், இந்த நேரத்துல இந்த வேலையையும் செய்யக்கூடாது, இப்போ இதை செய்யக்கூடாது, சரியாகும். என்னுடைய தனிப்பட்ட அவர் இப்பவும் எனக்கு வழிகாட்டுவார் நம்பிக்கை இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். I'll say only one line. He used to say, I am there or not, you don't see, my soul will always be with you. He is always with us. Thank you. டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சொல்வதற்கு எதுவும் இல்லை. இந்த கிருஷ்ணன் அவங்க கொண்டு நாங்கள் எல்லோரும் அவரை மனமாக வாழ்த்துவோம். பழக்கம் எப்படி பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அறிவிப்பு சார் கிளினிக்கு இன்னும் வர வச்சு இப்போ அறிவிப்பு பண்ணாரு. அர்ஜுன் ஐயாவும் வினோதானங்கள் பெரிய தொடர்பை பற்றி சொல்லியிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருடைய மனநிலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மனநிலை. இவருடைய எண்ணங்களும் அவருடைய எண்ணங்களும் ஒரே தான். எப்படின்னா, அவங்களோட வாழ்க்கைய பொதுமக்கள மறைச்சி வச்சு பழக்கல, வெளிப்படை தன்மையோட இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு சிலர் தான் இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கைய வெளிப்படையா வாழக்கூடிய மனிதர்கள் சில பேர் தான். அந்த மாதிரி சில பேர்ல இருந்த முக்கியமான ஆட்கள்லாம் பார்த்தா, நம்ம சித்த மருத்துவமாகட்டும் ஆன்மீகமாகட்டும் யாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவர்களுடைய வெளி தோற்றத்தை எப்பவுமே காமிச்சிக்கிறாங்க. அவர்கள் செய்த சாதனை அவங்க வெளியில தெரியாது. இதோட வளர்ச்சியை பார்த்து ஒரு நிமிஷமும் சந்தோஷப்படக்கூடிய மனிதர்கள் அவர் மிக முக்கியமானவர். ஏன்னா இன்னைக்கு பார்க்கும்போது அந்த கொரோனா காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை முதல்ல இந்த அறிமுகப்படுத்தி மிகப்பெரிய ஆளு. ரொம்ப கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. வினோதத்தில் நிறைய விஷயம் கற்றுக்கணும். வினோத் மாதிரி வராது. ஏன்னா வினோத்துக்கு அவ்வளோ திறமை இருக்கு. வினோத்தை செகண்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சொல்ற விஷயத்தை செஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப கஷ்டமா. நம்மளை விட்டு உடல் மட்டும்தான் நம்ம வந்துடும். இன்னைக்கு நம்ம ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆளுமை தான் இழந்த வருத்தம் ரொம்ப அதிகமாக very powerful and powerful. So miss you, Malik. அவருடைய உறவினராக கூட நண்பர் கூட இருந்தோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா எங்க போனாலும் ரெண்டு பேரும் ஒண்ணா போவாங்க, ஒண்ணா போவாங்க. எங்க அப்பா எங்க மாமா வளர்த்து எங்கே இருந்தாரு. நான் ரொம்ப மிஸ் பண்றேன், மாமா இல்லை, எங்க மாமா ரொம்ப மிஸ் பண்றேன் எப்பவுமே சொல்லுவாரு. எல்லாருமே சொல்லுவாரு.
அதுக்கப்புறம் இப்போ என்னோட வந்து ரொம்ப பழங்க இருக்குது சார். எனக்கு நல்லா இருப்பாரு. நான் லாஸ்ட்டாக இருக்கிற ஒன்றா வெளியே போனோம். என் கூட உட்காந்து நல்லா பேசுறாரு. ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் பேசுறாரு. என்கிட்ட ஹாஸ்டலில் எல்லாரும் கூட இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. அந்த மாதிரி இருக்கிறோம். அது இந்த மாதிரி சடனாக விட்டு போகிறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. எது நல்லது கெட்டது எது இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாம் முடிவு எடுக்கணும். எந்த ஒரு விஷயம் நம்ம ஃபோன் பண்ணி வேலை எங்கே இருக்கவா அவங்க பேசணும் ரொம்ப ஃபீல் ஆகுது. எல்லாரும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ 12 மணி இருந்தாலும் ஃபோன் எடுத்து வாப்பா அவங்க பேசணும் அப்படின்னு இன்னைக்கு ஏதாவது இருந்தாலும் அவர் தான் வந்து நிற்பார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை அவங்க சமீபத்தில் எவ்வளோ முடியாமல் இருக்க சொல்லுறதோ அப்படியே நேரில் பார்த்து பேசிட்டு எவ்வளோ அறிவுரைகள் சொன்னோம். இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு ஆசனமாக இருந்த வாஸ்துலையும் சரி ஆன்மீகத்திலையும் சரி நல்ல ஒரு தொடர்போடு அனைத்து விதமான கலைகளையும் கற்று தெரிந்த ஒரு ஆசானம் இருப்பாரோ அந்த அளவுக்கு இருந்தார். எங்களுக்கும் ஒரு சில வழிநடத்துவார் இருக்கிறார். நன்றி. உங்களுடைய தம்பி தான் தம்பியை பார்த்தியாப்பா தம்பியை பார்த்தியாப்பா அப்படிதான் எங்க சொல்லுவாரு. இன்றைக்கும் என்னுடைய தம்பியுடைய பேரை அவர் சொல்லுவதில்லை. என்னுடைய பேசும்போதெல்லாம் தம்பி இருக்கிறாரா தம்பி பார்த்தியாப்பா அப்படின்னு சொல்லுவார். இப்போது நாங்கள் எந்த தம்பியை நாங்கள் எங்கே பார்ப்பது எனக்கு ஒரு வார்த்தை அவருடைய திரையிலிருந்து அவர் ஆன்மீகத்திலே சிறப்பானவர். முன்னின்று புரோகிராம் நடத்துவவர். முன்னின்று நிற்பதாமே அவருடைய ஆலோசனையும் வழங்குவார். ஏதாவது ஒரு மனசு கஷ்டம்னா அப்பா இல்லாத சமயத்தில் நான் தம்பிகிட்ட தான் ஓடுவேன். தம்பி இந்த விஷயம் சொன்னால் அதுக்கு உடனடியாக அதுக்கு ஒரு தீர்வு உடனே சொல்லுவார். அந்த தீர்வு சொல்வார். அவர் அஷ்டாலஜி எனக்கு எது சொன்னதான் தெரியும். அஷ்டாலஜிலையும் அவர் வந்து நிபுணர், ஆன்மீகத்திலையும் நிபுணர். அதே மாதிரி இதை தெரியாமலே அவர் காமிக்க மாட்டார். தெரியவில்லை என்றாலும் அது நம்மளிடம் அதை கேட்டு தெரிந்து கொள்வதற்குரிய ஆர்வம் அவருடைய அதிகமாக இருக்கிறது. அப்பதான் அவருடைய பார்ப்பேன். சில காலமாக நான் தம்பி பார்த்துட்டு தான் அப்பாவுக்கு வரேன். ஏன்னா அப்பாவுக்கு அவர் தம்பி பார்த்து அப்பாங்க கேட்கும் போது அதனால முதல்ல தம்பியை பார்த்துட்டு தான் நான் அப்பா நினைச்சுக்கிறேன். எங்கள் குடும்பத்துக்கும் பெரிய இழப்பு வருது. எங்கள் குடும்பத்துக்கு பெரிய இழப்பு வந்து காரணமாக குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. நாங்கள் இழந்திருக்கிறோம். எங்கள் குடும்பத்தினுடைய கடமை கொண்டிருக்கிறேன். அவருடைய சில விஷயங்கள் சில ஆலோசனைகளால் சொல்லியிருக்கிறார். நம்மோடு மகிழ்ந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களையும் நம்முடைய அப்பாவி பரிவாருடைய எல்லா உறுப்பினர்களுக்கும் அவர்கள் அடுத்த அதான் ஆச்சரியமான விஷயம். தமிழ் இலக்கியங்களே சிறந்த முறையில் எனக்கு சொல்ல முடியாது. அவர் அந்த தமிழ் மொத்தமாக வகை போடுவார். ஆச்சரியமாக இருக்கும். அது நான் வந்து தனியாக அவரோடு கூட இருந்து அதை அனுபவித்திருக்கிறேன். அவர் நிகழ்வில் குரு மகரிஷி அவர்கள் அன்பு சொல்வது சித்த மருத்துவர் பாஸ்கரை அவர்கள் எப்போதுமே எங்கள் ஒரு ஆன்மீக சார்ந்த நிகழ்ச்சிக்கு இந்த வரவேற்கிறோம். இன்று அவருடைய கலைப்பதற்கு வருகை தந்து அனைவராலும் இந்த படத்தின் பொருளாவை செலுத்திய அன்பு பாசம் மேலும் வணங்கி அவர்கள் மேலும் தைரியமாக இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தார் மகள் பிள்ளையாக என்று கூறி வாய்ப்பு. மேலும் அவருடைய இழப்பிற்கு நாம் அவர்களுடைய
ஏதாவது ஒரு சேவை செய்ய வேண்டும், அதுக்கு ஒரு மன்றமோ இல்லை ஏதோ ஒரு அசோசியேஷனோட செயல்பட்டு அவருடைய பெயரிலே நாம் பல உதவிகளை அவர் இருக்கும்போது எப்படி செஞ்சாலும் அவர் மறைஞ்ச பிறகும் நாம் அவர் பெயரிலே பல நல்ல உதவிகளை ஏழை மக்களுக்கும் சரி ஆன்மீகத்திலும் சரி we respect you all being here at this occasion. We would like to start an association name of ஒரு வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். நம்முடைய பள்ளி அருகில் தான் சாமிஜி அருகிலே கூறியிருக்கிறது. அவரும் இவரோட பேர் வந்து எல்லாருக்கும், அதாவது உலகத்துல வந்து எல்லாரும் உலகம் ஆல் இந்தியா லெவலில் இவர் பேர் புகழ் நல்லா பரவிருக்கு. மோகன்